மக்களே, இது நடிகர் விஜயை பற்றி என்னடா அரசியலை பற்றின அரசியல் இல்லை, அவர் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு இந்த சிஎம் போஸ்ட்டில் வந்தவர்ன்றதை சும்மா ஒரு சாதாரணமாக எந்த அறிவு கட்டினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அவர் ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லி, விஜயந்த அம்மா சோபா அவள் ஒரு ஐயர் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லி, சரி அவைக்கு பிறந்தவரான் விஜய். 2 பிள்ளையால் உண்டு. விஜயன்ற ஒரு தங்கச்சி உண்டு, விஜய் உண்டு. தங்கச்சி ஒரு நோய்வாய்ப்பட்டு சிறு வயதிலே இறந்துட்டார். அதுக்கு பிறகு விஜய் அவங்களோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் ஒரு உதவி டைரக்டராக இருந்து பிறகு டைரக்டராகி அதிகமான படங்களை விஜயகாந்துக்கு கொடுத்து அது ஒரு சூப்பர் ஹிட் படங்கள் ஆகினது. அதாவது விஜயகாந்தால் அவர் அதிகமான பேரால் அறியப்பட்டவர். ஆனால் விஜயகாந்தே அறிமுகப்படுத்தின வேறையாக இருந்தாலும் 2வது படம் விஜயகாந்துக்கு அவர் தான் கொடுத்தது. ஆனால் அந்த விஜயகாந்தின் முதல் படம் நான் வெளிவரலன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு படம் சொல்லலாம் உங்களுக்கு, ஆட்டோ ராஜா. அது சூப்பர் படம், பயங்கர நாள் கனகாலம் ஓடினது. சரி, அடுத்தது விஜய் வளர்ந்து வரைக்குள்ள சிறுவனாக இருக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் நாளைய தீர்ப்புன்ற படத்தில் விஜயகாந்தோட விஜய் அறிமுகப்படுத்தினது. ஒன்றை கேட்டுக்கொள்ளுங்கோ, நாளைய தீர்ப்பு. அப்போ எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு அந்த காலத்தே தெரியுது இவரை அரசியலுக்கு கொண்டுறோம்னு சொல்லி. எப்படி அவர்கிட்ட ஒரு கணிப்பு. முற்காலத்தில் அவர் ஒரு எம்ஜிஆர்கிட்ட அதிமுக ஆதரவாளர், பின்னுக்கு திமுகவிலேயும் ஒரு ஆதரவாளர் இருந்தவர். இப்படியே அப்படித்தான் விஜய் முன்னாடி படம் நடித்தவர். விஜயகாந்தால் முன்னுக்கு வரப்பட்டால் பின்னுக்கு அவர் உங்களுக்கே தெரியும், அவர் ஒரு டான்ஸ், பக்கா டான்ஸ். அந்த பாட்டுகள் இதில் போடலாம், அப்புறம் அவங்க காப்பிரைட்ஸ் அடிப்பாங்க. இல்லாட்டி அதை போட்டு காட்டினாங்களா தெரியும். ஒரு விஜய் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாரண்டா அவற்ற படங்களில் எல்லா டைரக்டர் மேரும் பார்த்திங்கன்னா அவற்ற படத்தில் பாட்டுக்கு அதாவது டான்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 2-3 பாட்டு பக்கா டான்ஸாக இருக்கும். மற்றது சின்னதுலேருந்து பெருசு வரையும் அவற்ற டான்ஸுக்கு மயங்காத ஆக்கள் இல்லை. உங்களுக்கே தெரியும், தமிழர் அதிகமாக இந்த இயல் இசை நாடகங்களுக்கு எல்லாம் அடிமையானவர்கள். அப்படி பக்காவாக டான்ஸ் ஆடுறது. இப்போ எலெக்ஷனுக்கே பார்த்திங்களா அதாவது அதாவது தமிழ்நாட்டு வாக்காளரில் இந்த சின்ன புள்ளிகளால் பெரிய நெருக்கடி. அவங்களோட அப்பா அம்மாவுக்கு போய் விஜய்க்கு போடுங்கோன்னு நெருக்குவார். அதுக்கு கணக்க பாட்டுகள் எனக்கு இதில் தெரியும், இதில் போடலாமோ தெரியாது. நாங்களே அந்த விஜய்ன்ற பாட்டு பார்த்தா சூப்பராக அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர், எல்லாருமே தெரியும். அப்போ இதுகள்லாம் காரணம். அவரை ரசிக்கிற ஒரு வீட்டை எடுத்துங்கண்டாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள், அந்த ரசிப்புத்தன்மை தான் அவர் இந்த சிஎம் போஸ்ட்டுக்கு கொண்டே இருத்தி விட்டது. மற்றதான் அவர்கிட்ட கடின உழைப்பு கிடக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எத்தனோ டைரக்டர் மேலே சொல்லித்தான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருக்கு சொல்லி கொடுத்தது அப்படியே செய்வார். ஒரு டான்ஸ் மாஸ்டர் இது இப்படித்தான் ஆடணும்னு அப்படியே செய்வார். ஒரு டைரக்டர் நீங்கள் சிவகாசி படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், பேரரசு எப்படி கதைப்பாரோ அந்த ஸ்டைலில் அதே உங்களுக்கு தெரியும். மேலே டைரக்டர் விஜய் நடிக்கைக்கே ஓரளவுக்கு டைரக்டர் மேலே தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும் யார் இந்த படத்துக்கு டைரக்டர்னு சொல்லி. அப்படி விஜயன்ற டான்ஸுக்கு பிரபுதேவான்ற போக்கிரியன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டான்ஸை பார்த்தா தெரியும், அது பிரபுதான் டைரக்டர்ன்ட்டு. ஈவன் இந்த கதை வசனம் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அவற்ற இதில் லிரிக்ஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் பக்காவாக இருக்கும். இதுகள்லாம் காரணம் விஜய் முன்னுக்கு வர்றதுக்கு. மற்றது அவர் அதை தவறி அங்கே ஆட்சி கடைசியானது திமுக ஆட்சியாக இருக்கலாம், அதுலேயும் ஜனம் பொறுப்பாக இருந்திருக்கலாம். வேறு ஒரு காரணம் என்ற இதுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஆனால் இதுகளால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சி. அவங்க பாவம் கஷ்டப்பட்டு பிரச்சாரங்கள் செய்து காசுகள் செலவழித்து இதுவரையில். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேணும் என்னென்று சொன்னால், அதான் இங்கே எங்கட ஊரில் அந்த இலங்கையிலேயே புலிகள் 30 வருஷமாக போராடி ஆனால் அவங்களோட ஆட்சி அமைச்சிருந்தவங்க உங்களை எல்லாருக்கும் தெரியும் 30 வருஷம் அந்த அந்த நாட்டை ஆண்டவங்க.
ஆனால் அவங்கள அந்த அது கனகாலம் எடுத்தது. நீங்கள் உங்களுக்கே யோசிச்சு பார்த்துருப்பீங்க. 76 1976 இருந்து 2009 மட்டும் அவங்களுக்கு கொண்டு ஒரு இடம் நிலப்பரப்பு கொண்டு வச்சுருந்தாங்க தமிழர் பகுதியில். ஆனால் அந்த நிலப்பரப்பு எடுக்கிறதுக்கு எத்தனையோ ஆண்டு சென்றது. அப்போ ஒரு போராட்டமே இவ்வளோ காலம் செல்லியக்கில் உங்களோட அரசியல் போராட்டம் என்ன பொறுத்தமல்ல இன்னும் எடுக்கும், கனகாலம் எடுக்கும். அதை நீங்கள் யோசித்து சோர்ந்து விடாதீங்கோ. இனிவரும் காலங்களில் மறக்காதீங்கோ. திராவிட கட்சியில் ரெண்டும் போயிட்டுது. இனிவரும் காலத்தில் உங்களுக்கும் விஜயன்ற கட்சிக்கும் தான் போட்டி வரும். தமிழர் கட்சிகளான இந்த ரெண்டு கட்சிக்கும், அதான் டிவிகேக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் இனிவருங்கால தேர்தலில் போட்டி வரும். இப்போ ரெண்டு பேரும் போட்டி போட்டு நல்லதை மக்களுக்கு செய்தால் எங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம். அப்போ விஜய் அரசியலுக்கு வரக்கு முதல் இப்போ 2 வருஷத்துக்கு முதலே அவருக்கு ஒரு ஃபேமிலி பிரச்சனை வந்துட்டாங்க. அவர் பஞ்சாதிக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை வந்து கொண்டு இருந்திருக்கு. அவர் ஒன்றும் வேண்டாம் எனக்கு அரசியல் அப்போ அவங்களோட அப்பா தான் இதை ஃபோர்ஸ் பண்ணது அரசியலுக்கு வர சொல்லி எஸ். சந்திரசேகர். ஏன்னா அவருக்கு தெரியும் குடும்பத்தில் பிரச்சனை, தண்ட மகன் இதையும் கூடாத முடிவு எடுத்துருவோன்னு யோசிச்சிருப்பேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் விஜய் பற்றி ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவர். பொதுவாக குடும்ப பிரச்சனை வந்தால் எல்லாருக்குமே விளங்கும். இந்த இந்த பஞ்சாயத்து செய்கிற வேலையினால் தங்களோட புள்ளிய விஜய்க்கு 2 குழந்தைகள், ஆணும் பெண்ணும், ஒரு பொடியனும் ஒரு போயும் ஒரு கேளும். உடனே தாய்மார் என்ன செய்கிறேன்னு அந்த புள்ளிகளை தேப்பனோட கதைக்க விடுற இல்லை. அந்த விஜயோட உங்களுக்கே தெரியும் ஒரு குடும்பத்தில் இந்த அதாவது இந்த அப்பா அம்மார்களுக்கு என்னென்னா ஒரு குடும்ப பிரச்சனை வந்தோடனே இந்த அம்மாக்கள் புள்ளிகளை பேச விடுற இல்லை யாரோட அவற்ற புள்ளிகளோடைய. இது ஒரு மன அழுத்தத்தில் விஜய் இருந்தது. அப்போ அந்த நேரம் தான் எஸ். சந்திரசேகர் பார்த்தார் அவங்களோட அப்பா அரசியல் கட்சியை ஆரம்பித்தார். உங்களுக்கே தெரியும் முதலே அவர் ஆரம்பித்தோடனே விஜய்க்கு அது விருப்பம் இல்லை, அம்மா அப்பாவோட பேசுகிறதில்ல. பிறகு 2 இயர்ஸுக்கு முதல் தான் அவர் அந்த கட்சியை ஆரம்பித்தது. அப்போ கடைசியில் பாருங்கள், இப்போ எலெக்ஷனுக்கு முதல் என்ன செய்தது, விஜயன்ற வாய்ஃப் ஓடி வந்து திமுக தான் அதுக்கு இல்லாத காரணம். உடனே வந்து விஜயா அது என்ன பொறுத்தமல்ல அதை டிவோர்ஸுக்கு போட்டாலும் ஒரு அசிங்கப்படுத்துமா அப்போலாம் நான் நினைப்பேன். அந்த எலெக்ஷன் மட்டும் நீங்கள் செய்திருக்க தேவையில்லை, எலெக்ஷனுக்கு பின்னுக்கு செய்திருக்கலாம். அதில் அந்த 2 இயர்ஸுக்கு அவை 2000 இப்போ ஒரு 3-4 இயர்ஸாக அவைகள் ஏற்கனவே அவை கதைக்காமல் தான் இந்த ஆளையால் பேசுகிறேன். அப்போ அதை முதலே செய்திருக்கணும். இப்போ கடைசியில் செய்து பாருங்கள், இப்போ விஜய் வந்துட்டா. ஆனால் என்ன பொறுத்தவரை விஜய் சரியான ஒரு பொறுமைசாலியும் என்ற பர்சனல் ஒப்பீனியன் அவர் ஒரு நல்ல ஆள் தான் நான் நினைக்கிறேன். ஏண்டா சற்று பல கஷ்டங்களை தாண்டி வந்தவர், குடும்பத்தை பிரிஞ்சு புள்ளிகளை பிரிஞ்சு எத்தனையோ பிரச்சனை, கடைசி எலெக்ஷனுக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் வந்து எத்தனையோ யூடியூபர்கள் எத்தனையோ நியூஸ்கள் எல்லாம் விஜயை கழுவி ஊற்றி கடைசியாக எல்லாம் செய்தும் கடைசியாக விஜய் வெண்டுடுது. வெண்டு முடியும் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்க விடாமல் அந்தந்த கட்சிகள் ஆதரவு கொடுக்காமல் விழுவாட்டு இப்படி தான் வந்தது. ஆனால் அடுத்த முறை அவருக்கு இதெல்லாம் ஜனம் பார்த்து தான் ஓட்டு போட்டது. மற்ற எனக்கு சரியான கவலை என்னென்னா, நானும் ஒரு இலங்கையான், விஜய்ட வாய்ப்பும் ஒரு இலங்கை. ஆனால் இதுகளுக்கெல்லாம் போயிருக்கக்கூடாது மற்றாக்களை சூழ்ச்சிக்கு. உங்களோட ஃபேமிலி பிரச்சனை நீங்கள் ரகசியமாகவோ அல்லது பிறகு தான் விட்டுக்கலாம். எலெக்ஷன் டைமில் அதெல்லாம் விட்டது போல் எனி ஹவ் விஜய் வெண்டுட்டு தானே அதுக்கு ஒரு பாராட்டு. இதுதான். நன்றி.